ஏஐ ட்ரேடிங் இதுவரை ட்ரெடிஷ்னலாக நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஏஐ வந்துருச்சு. இந்த ஏஐ ட்ரேடிங்கில் அப்படி என்ன பண்ணுது? நிறைய வீடியோஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டாலையாக இருக்கட்டும், யூடியூப்லையாக இருக்கட்டும். நாம் தூங்குறப்ப நமக்காக ஏஐ வந்து ட்ரேடு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏஐ வந்து என்டையர் மார்க்கெட்டை செகண்ட்ஸில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஏன் இன்னைக்கு 90% ட்ரேடர்ஸ் வந்து லாஸ்ல இருக்காங்க, அவங்களுடைய மணியை வந்து மார்க்கெட்டில் இழக்கிறாங்க. கரெக்டா? ட்ரேடிங் மார்க்கெட் வெர்சஸ் சக்ஸஸ் ரேட் குளோபலாக எடுத்துக்கோங்க. ஒரு காமனான ஒரு உண்மை இருக்குது. நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய மணியை வந்து இழந்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் குளோபல் இன்ட்ராடேவாக இருக்கட்டும், F&O குளோபலாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், கமாடிட்டிஸாக இருக்கட்டும். ஒரு பெரிய ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் அவங்களுடைய மணியை இழந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங்கில் இருக்கீங்கன்னா உங்கள் முக்கால்வாசி பேருக்கு காரணம் என்னன்றது தெரியும். டிசிப்ளின் இருக்காது, எமோஷனல் டெசிஷன்ஸாக இருக்கும், ஓவர் ட்ரேடிங் பண்ணுவாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாட்களில் ட்ரேடிங்கை வந்து ஏஐ வந்து கண்டிப்பாக டாமினேட் பண்ணும். ஸோ இங்கே ரியல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஏஐ எதிர்த்து நிற்க போகிறீங்களா? அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து எமோஷன்ஸை வச்சு ட்ரேடு பண்ணுறாங்க, ஏஐ வந்து டேட்டா வச்சு ட்ரேடு பண்ணுது. இப்போ சேம் மார்க்கெட்டில் நீங்கள் ஹியூமன் எமோஷன்ஸோட ஏஐ வந்து டேட்டாவோட வரப்ப யார் ஜெயிப்பா? ஸோ ஒரு ட்ரேடர் தோக்கிறதும் ஒரு ட்ரேடர் ஜெயிக்கிறதும் மார்க்கெட்டுனாலேயோ டூல்னாலேயோ கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் டிசிப்ளினு, முக்கியமாக கடைசியாக ப்ளஸ் ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் ஏஐ. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ரியாலிட்டி அண்ட் கிளாரிட்டி, லைக் ஏஐ வந்து எப்படி ட்ரேடிங் வேர்ல்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போது, என்ன டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த ட்ரேடிங் வேர்ல்டில் வந்து நம்ம சேஃபாக இருக்கலாம், ஏஐ வந்து எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைனாலும் வீடியோவை தொடர்ந்து போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு குட்டி கதையோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 பேர் ட்ரேடு பண்ணுறாங்க. ரமேஷ், சுரேஷ் 2 பேர் ட்ரேடு பண்ணுறாங்க. இப்போது 2 பேருமே 1000 ரூபா டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா யூடியூப் டிப்ஸை பார்க்குறாரு, இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணுறாரு, க்ரீன் கேண்டில்ஸை வந்து சேஸ் பண்ணுறாரு. இவர் இப்படிலாம் பண்ணி ட்ரேடு பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுரேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஏபிஐ வந்து பிளக்இன் பண்ணிடுறாரு. பிளக்இன் பண்ணி பேட்டர்ன்ஸை வந்து அதை வச்சு டயக்னோஸ் பண்ணுறாரு, அசஸ் பண்ணுறாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு நீங்கள் போய் ரமேஷை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இமோஷ்னலி பர்ன் அவுட் ஆகியிருக்காரு. அதே சுரேஷோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்குது. கொஞ்சம் ட்ரேடு தான் நடந்திருக்கு, ஆனால் ஸ்டடி ட்ரேடு நடந்திருக்கு. ஆனால் பக்காவான ஒரு ப்ராஃபிட்டை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த கன்சிஸ்டன்சி வந்து அங்கே வந்து தெரியுது. அப்போ இதில் என்ன டிஃபரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இமோஷன், டேட்டா, இதுதான் டிஃபரன்ஸ். தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஏஐ ட்ரேடிங். ஸோ நம்மளை மாதிரி ஏஐ வந்து பயப்படாது, பேராசப்படாது. அது ஜஸ்ட் ப்ராபபிலிட்டிஸை ஃபாலோ பண்ணும், டேட்டாவை ஃபாலோ பண்ணும். நிறைய பேருக்கு வந்து ஏஐ ட்ரேடிங்னா என்னன்றது தெரியல. நான் சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங் அண்ட் ஆட்டோமேஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, மார்க்கெட் மூவ்ஸை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, ட்ரேட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறது, இவ்வளோ தாங்க ஏஐ ட்ரேடிங். இப்போ 2026 எடுத்துக்கிட்டிங்கன்னா 85% குளோபல் ட்ரேடிங் வால்யூம் வந்து ஏஐ ட்ரிவன் தான். பேங்க்ஸாக இருக்கட்டும், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரேட் ஐடியாஸு, ட்ரெண்ட் ஸ்பைடரு, டிக்கரான், இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை ஃபைண்ட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ட்ரெடிஷ்னல் மேனுவல் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் வந்து 2 to 3 சார்ட்டை வந்து சைமல்டேனியஸாக ட்ராக் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு மாடர்ன் ஏஐ சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2026 மில்லியன்ஸ் ஆஃப் குளோபல் டேட்டா பாயிண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கில் ஆரம்பித்து வைரல் சோஷியல் மீடியா சென்டிமெண்ட் வர லெஸ் தென் அ செகண்ட், அதாவது மில்லி செகண்டில் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருது.
ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயுமே ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. அது உங்களை எம்பவர் பண்ணும். எங்கே எம்பவர் பண்ணுன்னா, இமோஷன் ஃப்ரீயாக டேட்டா பேஸ்டு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எம்பவர் பண்ணும். நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இட் இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் யூ, இட்ஸ் கோயிங் டு எம்பவர் யூ. இப்போ கரண்ட் சினாரியோ குயிக்காக என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்றதை பார்த்துருவோம். இந்தியா அண்ட் குளோபல் மார்க்கெட் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஏஐ வந்து டெக்கீஸ்க்கான டூல் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்கிறேன், ஏஐ வந்து அனைவருக்குமான டூல், அது டெக்கிக்கான டூல் கிடையாது. ஸோ அதை மறந்துடுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல், கோடிங் இல்லாமல் எத்தனையோ பேர் ட்ரேடிங்கில் ஏஐ டூல்ஸ், ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் புரோக்கர் ஏபிஎஸ் எடுத்துக்கோங்க, ஜெரோதா கைட்டாக இருக்கட்டும், அப்சாக்ஸாக இருக்கட்டும், இல்லை 5 பைசாவாக இருக்கட்டும், நம்ம டைரெக்டாக நம்மளுடைய பாட்டோட ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் பிக் பிளேயர்ஸ் லைக் ஜேபி மார்க்கன் எடுத்துக்கோங்க, பிளாக் ராக் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில், சென்டிமெண்டல் அனாலிசிஸில் ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து ஏஐ ட்ரேடிங் இஸ் ஃபியூச்சர்னு சொன்னாங்கன்னா, அவங்கள தம்பிங்க வாப்பான்னு கூப்பிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்து, ஏஐ ட்ரேடிங் வந்து ஃபியூச்சர் கிடையாது, அது ப்ரெசண்ட்டு அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ உங்களுக்கு 2026 ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணினா, அதுவும் டெய்லி 1000 ரூபா காசு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு சேஃப் சைடு ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஓல்டு ட்ரேடர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், நியூ ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இல்லை லேர்னிங் லெவலில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான டிப் லாஸ்ட்டில் சொல்கிறேன். எப்படி ஏஐ யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றத இப்போ குயிக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், பேப்பர் ட்ரேடிங். டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க, உங்க ஏஐ பாட்டை வந்து ட்ரெயின் பண்ணுங்க. மணியை போய் அதில் ரிஸ்க் பண்ணாம டெமோ அக்கௌண்ட்ல உங்க ஏஐ பாட்டை வந்து ட்ரெயின் பண்ணுங்க. அது எப்படி ரியாக்ட் ஆகுது, சடன் மார்க்கெட் நியூஸுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை அசஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, மைக்ரோ கேபிட்டல் லைவ் டெஸ்ட். அதாவது சின்ன சின்னதா 0லேருந்து 1000, 1000லேருந்து 2000 கிராஜுவலா மூவ் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸை, வீக்லி பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய ஷார்ட் டேர்ம் வின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் ஸ்டெடியூஸ் ஆயிடாதீங்க, அதில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாதீங்க. அது பிஹேவியர் பேட்டர்னை நீங்கள் அசஸ் பண்ணணும்னா மினிமம் 90 டேஸாவது இருக்கணும். மூணாவது, ரிஸ்க் ஷீல்ட் செட்டப். மெயினாக உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எனக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏஐ வந்து அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த லிமிட்டை வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நாலாவது, ஹியூமன் இன் த லூப். நான் நிறைய வீடியோஸில் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்றது 80%, பட் ஸ்டில் 20% வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணும். நீங்கள் வீக்லி ரிப்போர்ட்ஸை மேனுவலாக ரிவ்யூ பண்ணி அசஸ் பண்ணி அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபைனலாக 5வது ஸ்டெப்பு, ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய ஏஐ பாட்டிலிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், எங்கே ஒர்க் அவுட் ஆச்சு, எங்கே ஃபெயில் ஆச்சு அப்படின்றத பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், ஏஐ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் அந்த ஏஐ வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணணும். இன்னும் 2 முக்கியமான இடம் எங்கே ட்ரேடர்ஸ் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிப் ட்ராப். அதாவது பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறப்ப யூடியூப்பில், டெலகிராமில் வர கால்ஸை வந்து முழுக்க நம்புகிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அதே ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாது, இந்த கால்ஸ் எல்லாம் நம்பாது. அது சிம்பிளாக டேட்டா அண்ட் மேத், இது 2 மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். அடுத்தது கம்ஃபர்ட் ஜோன் இன்வெஸ்டிங். அதாவது எனக்கு ரிலையன்ஸ்னா ராசி, எனக்கு டாடா ஸ்டீல்னா ராசி, எனக்கு இன்ஃபோசிஸ்னா ராசி அப்படின்னு சொல்லி நாமளாக செட் பண்ணிட்டு நாமளாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து ட்ரேடு பண்ணுவோம். ஏஐக்கு அந்த வேலைலாம் கிடையாது. நீங்கள் 20 ஸ்டாக்கை பார்ப்பீங்க, ஆனால் ஏஐ வந்து 2000 ஸ்டாக்கை வந்து ஸ்கேன் பண்ணும். பெரிய டாப் ஏஐ ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2000 ஸ்டாக்ஸ்குள்ளே இருக்கிற ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் வச்சு ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஸோ இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா நான் எந்த ஏஐ டூலையும் ரெக்கமெண்ட் பண்ணலை, பட் ஆனால் ஏஐ ரிலேட்டட் ரியல் வேர்ல்டு இன்சைட்ஸ் என்ன நடக்குதுன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு ஸ்மார்ட் ரோபோ ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ட்ரேட் ஐடியாஸ்லாம் அதான் செய்யுது. அதாவது ஒரு ரோபோ உங்களுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அசஸ் பண்ணிட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா உங்ககிட்ட வந்து இதெல்லாம் தான் குட் சான்சஸ் இருக்கிற ஏரியா, அதனால் இங்கே போய் நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு டீச்சர் உங்களுடைய பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரேடினுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அசஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இங்கெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போகும், இங்கெல்லாம் ப்ரைஸ் வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டைமை சேவ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு
who is nothing but the நியூஸ் ரீடர். வேர்ல்டுல நடக்கிற எல்லா நியூஸ், ட்ரெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு உங்ககிட்ட வந்து மக்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சு ஹாப்பியா இருக்காங்க, இந்த ஸ்டாக்லலாம் மக்கள் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு மார்க்கெட்டை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? இந்த மூணுத்தையுமே உங்களுக்கு ஏஐ பண்ணும். ஒரு ஸ்மார்ட் இந்தியன் ட்ரேடரு, ஒரு மைக்ரோ இன்வெஸ்டர் கேஸ் நான் வந்து படித்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 24 வயசு பூனே ரீட்டைல் ட்ரேடர் ஒருத்தர் ஏஐ அசிஸ்டண்ட்டை ஜெரோதா ஏபிஐயோட கனெக்ட் பண்ணிட்டு டெய்லி 1000 ரூபா இன்புட் கொடுக்குறாரு. 4 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா வித் ஸ்டாப் லாஸ் அண்ட் டேட்டா ட்ரிவன் என்ட்ரிஸ் அவரால் வந்து கன்சிஸ்டண்டா 2% ROI ஒரு நாளைக்கு வந்து பண்ண முடியுது. ஸோ இங்க டிசிப்ளினும் ஏஐயும் சேர்ந்தா கண்டிப்பா நம்மளால ஒரு பெரிய மாற்றத்தை ட்ரேடிங்ல பார்க்க முடியுன்றது புரியுது. ஸோ ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரா இருக்கும் ட்ரேடிங்ல, ஒரு கைடா இருக்கும் ட்ரேடிங்ல, ஒரு ஃபாஸ்ட் கால்குலேட்டரா இருக்கும் ட்ரேடிங்ல. இதெல்லாம் தாண்டி ஏஐ வந்து உங்களை பெட்டரா திங்க் பண்ண வைக்கும், ஸ்மார்ட்டரா ஆக்ட் பண்ண வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இது மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடா வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ட்ரேடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குயிக்கா 2026ல ஏஐ ட்ரேடிங்ல என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு, எப்படி ட்ரேடர்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஏஐ வந்து கோரா மாறிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஆட் ஆனா இருந்தது, ஒரு ஆப்ஷனலாவே நம்ம வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் சிஸ்டத்தினுடைய பேக் போனா மாறிடுச்சு. ரொம்ப growth வந்து ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. 2030ல இதனுடைய வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா $45 பில்லியன் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் டூல்ஸ், மோர் காம்படிஷன், மோர் எஃபிஷியன்சி. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பவரை வந்து ரிசீவ் பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷனல் பவர் மட்டுமே பிளே பண்ணது எல்லாத்தையுமே இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுக்கு மட்டும் ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இண்டிவிஜுவல் கேசஸ் எல்லாத்துலயுமே லைக் நோ கோட் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, ஏபிஐ பேஸ்டு ட்ரேடிங் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேஷன் ஏஐ யூஸ் பண்ணி பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் ஏஐ டெசிஷன் மேக்கிங். இன்னைக்கு ஏஐ வந்து நியூஸை இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுக்குது, சென்டிமெண்ட்டை ட்ராக் பண்ணி கொடுக்குது, ட்ரேட்ஸை மில்லி செகண்ட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. அது இல்லாம இது வந்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப பக்காவா ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது. பிக்கஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஏஐ மாடல்ஸ் தான். ஸ்டாக்ஸ் மட்டுமே இல்ல, கிரிப்டோவா இருக்கட்டும், கமாடிட்டிஸா இருக்கட்டும், ஃபாரெக்ஸா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், ஏஐ சிஸ்டம் வந்து இன்னைக்கு கம்பைண்டா மாறிடுச்சு. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், மெஷின் லேர்னிங், நியூ சென்டிமெண்ட் எல்லாமே ஹைபிரிட் மாடலாக மாறிடுச்சு. இதனால் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏஐனால ஸ்பீடு, டேட்டா, பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் எல்லாமே சூப்பராக போகுது. பட் ப்ராஃபிட் வந்து இது கேரண்டி பண்ணாது. உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் பக்காவான ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, டிசிப்ளினு இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இன் 2026 ட்ரேடர்ஸ் வந்து அதர் ட்ரேடர்ஸோட கம்பீட் பண்ண போகிறது இல்லை, அவங்க ஏஐயோட தான் கம்பீட் பண்ண போகிறாங்க. எல்லாம் சரி, நான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ட்ரேடர், நியூ டு ஏஐ, நான் என்ன பண்ணணும்? நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்ஷன் பிளான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லேர்ன் ஹவு டு ஆஸ்க் ஏஐ. ப்ராம்ப்டிங்கை லேர்ன் பண்ணுங்க. அதுதான் கோர் ஐடியா. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் டூல்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் ஹவ் யூ டாக் டு ஏஐ. ஏஐயோட பேச கற்றுக்கோங்க. ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடுத்துக்கோங்க. ஏஐ வந்து ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கிளியர் கொஷின் கேளுங்க, உங்களுக்கு கிளியர் ஆன்சர் கிடைக்கும். நான் சொல்றேன் என்ன படிக்கணும், 2 விஷயங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராம்ப்டிங், சிம்பிள் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். போய் ஏஐ கிட்ட கேளுங்க, எக்ஸ்பிளைன் தி ஸ்டாக், சம்மரைஸ் மார்க்கெட் ட்ரெண்ட், இந்த மாதிரி சிம்பிளா போய் ஏஐ கிட்ட கேளுங்க. அடுத்து அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் போங்க. இதுதான் வந்து ஏஐ ட்ரேடிங்ல ஒரு பிக்கஸ்ட் கேம் சேஞ்சர். ஒரு 3 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரோலு, டாஸ்க், ஃபார்மேட். நீங்க கேட்குற ப்ராம்ப்டிங்ல போய் ஏஐ கிட்ட கேளுங்க, ஆக்ட் ஆஸ் அ ஸ்டாக் அனலிஸ்ட், இது ரோலு. அனலைஸ் தி ஸ்டாக் அண்ட் கிவ் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் வித் ரீசனிங், இது டாஸ்க் அண்ட் ஃபார்மேட். இப்படி கேளுங்க. இப்படி கேட்டீங்கன்னா நீங்க ப்ராம்ப்டிங் மூலமா மார்க்கெட்டை ரொம்ப சூப்பரா அசஸ் பண்ணலாம். சிம்பிளா டெல் அபவுட் ஸ்டாக் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அனலைஸ் நிஃப்டி டுடே வித் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன் சிம்பிள் பாயிண்ட்ஸ்ன்னு கேளுங்க. அது உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். நிறைய மக்கள் இன்னைக்கு ஏஐ ட்ரேடிங்ல எங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னா, லேசி கொஷின்ஸ் போய் ஏஐ கிட்ட கேட்குறாங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்மார்ட் ஆன்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது நடக்கவே நடக்காது. ஏஐ வந்து பவர்ஃபுல் தான் எப்பன்னா நீங்கள் கொஷினை ரொம்ப பவர்ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னா. அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, உடனே லைவ் ட்ரேடிங் ஜம்ப் ஆகவே ஆகாதீங்க.
நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா மார்க்கெட் சம்மரிஸு, ஸ்டாக் பிரேக் டவுன்ஸு, பேட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன்ஸு, ரிஸ்க் அனாலிசிஸ் இதை எல்லாத்தையுமே ஏஐ மூலமாக ப்ராம்ப்டிங் மூலமாக ஸ்டடி பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். திரும்ப 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 ஏஐ கிட்ட பேசுங்க. உங்களுடைய ஃபவுண்டேஷன், கோர் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்குங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓவர்வியூ பண்ணணுமா? ஒரு ஸ்டாக் மார்க் அனாலிஸ்டா எனக்கு மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டை சிம்பிள் டேர்ம்ஸில் கொடு, கீ ரீசன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடு, ரிஸ்க் ஃபேக்டர் கொடு, அந்த மாதிரி ப்ராம்ப்டிங் போடுங்க. ஸ்டாக்கை போய் அசஸ் பண்ணணுமா, அனலைஸ் பண்ணணுமா, இப்படி கேளுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக நீ ஆக்ட் பண்ணி எனக்கு இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி எனக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் எங்கே போகுது, கீ லெவல்ஸ் எங்கே போகுது, எது இன்ட்ராடேக்கு சூட்டபுளாக இருக்கும், எது ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத உங்கள் ப்ராம்ப்ட் மூலமாக ஏஐ கிட்ட கேளுங்க. என்ட்ரி எக்ஸிட் ப்ராம்ப்ட்னே தனியாக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீ ஆக்ட் பண்ணு, எனக்கு இந்த ஸ்டாக்குக்கு பாசிபிள் என்ட்ரி எக்ஸிட்டு அண்ட் ஸ்டாப் லாஸ் லெவல் ரீசனிங்கோட எனக்கு கொடுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது கொடுக்கும். இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராம்ப்ட் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் ப்ராம்ப்ட் போட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி சினாரியோ நம்ம பண்ணலாம். அதாவது ஒரு ரோல் டிஃபைன் பண்ணி ஆக்ட் ஆஸ் அ ட்ரேடர், கிவ் 2 scenarios ஃபார் ஸ்டாக் நேம். அந்த ஸ்டாக் நேமை கொடுத்துட்டு எனக்கு 1 புல்லிஷ் அண்ட் 1 பியரிஷ் வித் என்ட்ரி எக்ஸிட் ரிஸ்க் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் கொடுத்துரும். இண்டிகேட்டர் பேஸ்டு ப்ராம்ப்டே இருக்குது. ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக நீ ஆக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்டாக் அசஸ் பண்ணி ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜஸ் இதெல்லாம் வச்சு எனக்கு சிக்னல்ஸை சிம்பிள் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுனா ஏஐ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு ஏஐ நீங்கள் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை அசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராம்ப்டிங் மூலமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோர் ஃபவுண்டேஷன், கோர் நாலேஜ் ரொம்ப பக்காவாக டெவலப் ஆகும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு, இந்த அசஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏஐ கிட்ட வாங்க. அதுக்கப்புறமா ரூல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. என்ட்ரி கண்டிஷன், எக்ஸிட் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ், பொசிஷன் சைஸ், இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஏஐ யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வேலிடேட் பண்ணுமா, பேக் டெஸ்ட் லாஜிக் பண்ணுமா, ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுமா, அங்கே ஏஐ சப்போர்ட் சிஸ்டத்தை பக்காவாக கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்தது மெயினாக பேப்பர் ட்ரேடு ப்ளஸ் ஸ்மால் கேபிட்டல் இதை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆட்டோமேஷனுக்கு வாங்க. ரஷ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டே ஒன்னே ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்டிங்கில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஃபுல்லாக அசஸ் பண்ணுங்கள் டூல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் வந்துடும். நீங்கள் ப்ராப்பராக ப்ராம்ப்டிங் போட்டிங்கன்னா ஏஐ இந்த வேர்ல்டில் இருக்கிற அத்தனை டேட்டாவையும் அத்தனை நியூஸையும் அசஸ் பண்ணி உங்களுக்கு பக்காவான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா டூல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த 10%ல் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் என்ன, பிஹேவியர் என்ன, டிசிப்ளின் என்ன எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் ப்ராம்ப்டிங்கில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏஐ உங்களுக்கு ஒரு மல்டிப்ளையராக, ஒரு டீச்சராக ஆக்ட் பண்ணும். மேலும் ஏஐ சம்மந்தமான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். அது இல்லாமல் என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரீ ஏஐ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஏஐனால என்ன யூஸு, நீங்கள் ஏஐ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஏஐ மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஏஐ மூலமாக எப்படி ஜாப்ஸ் பெறலாம், இந்த எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் அந்த வெபினாரில் கொடுப்போம். எங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லேர்னிங் போர்ட்டல்னு ஒன்று வச்சுருக்கோம், ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் போர்ட்டல் ஒன்று வச்சுருக்கோம். ரெண்டுத்துலையுமே பக்கா ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஒன் ஃபேமிலி ஏஐ டூலாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.